இஸ்ரவேல் புத்திரரை இரட்சிக்கும்படி கர்த்தர் இஸ்ரவேலில் ஒரு இரட்சகனை எழுப்பினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். இஸ்ரவேலரை சோதிப்பதற்காகவும் அவர்களை யுத்தத்திற்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் யார்? பெலிஸ்தரின் 5 அதிபதிகள், சகல கானானியர், சீதோனியர் மற்றும் ஏவியர். இஸ்ரவேல் புத்திரர் எவர்களுடைய நடுவில் குடியிருந்தார்கள்? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர், ஏவியர், எபூசியர். தங்கள் நடுவே குடியிருந்தவர்களின் குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேலர் கர்த்தரை மறந்து எவைகளை சேவித்தார்கள்? பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும். மெசொபொத்தாமியாவின் ராஜாவின் பெயர் என்ன? கூசான் ரிஷதாயிம். கர்த்தர் இஸ்ரவேலரை யார் கையில் விற்று போட்டார்? கூஷான் ரிஷதாயிம். கூஷான் ரிஷதாயிமை இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் சேவித்தார்கள்? 8 வருஷம். இஸ்ரவேல் புத்திரரை இரட்சிக்கும்படி கர்த்தர் இஸ்ரவேலில் ஒரு டேஷ் எழும்ப பண்ணினார், இரட்சகனை. கர்த்தர் எழும்ப பண்ணின இரட்சகனின் பெயர் என்ன? ஒத்னியேல். ஒத்னியேல் மேல் வந்திருந்தது என்ன? கர்த்தருடைய ஆவி. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டவன் யார்? ஒத்னியேல். கர்த்தர் கூசான் ரிஷதாயிமை யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? ஒத்னியேல். ஒத்னியேலின் கை யார் மேல் பலம் கொண்டது? கூசான் ரிஷதாயிம். ஒத்னியேலின் காலத்தில் தேசம் எத்தனை வருஷம் அமைதலாயிருந்தது? 40 வருஷம். மோவாபின் ராஜா யார்? எக்லோன். கர்த்தர் யாரை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக பண்ணினார்? மோவாபின் ராஜாவாகிய எக்லோன். மோவாபின் ராஜா எவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான்? அம்மோன் புத்திரர் மற்றும் அமலேக்கியர். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்தவன் யார்? மோவாபின் ராஜா. எக்லோனை இஸ்ரவேலர் எத்தனை வருஷம் சேவித்தார்கள்? 18 வருஷம். கேரா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பென்யமீன். ஏகூத் யாருடைய மகன்? கேரா. இடது கை பழக்கமுள்ளவன் யார்? ஏகூத். இஸ்ரவேல் புத்திரர் ஏகூத் கையிலே யாருக்கு காணிக்கை அனுப்பினார்கள்? மோவாபின் ராஜாவுக்கு. இருபுறமும் கருக்குள்ள கத்தியை உண்டு பண்ணினவன் யார்? ஏகூத். ஏகூத் உண்டு பண்ணின கத்தியின் நீளம் என்ன? 1 முழம். ஏகூத் தனது வலது புறத்தில் இடுப்பிலே எதை கட்டிக்கொண்டு எக்லோனிடம் போனான்? தான் உண்டு பண்ணின கத்தியை. மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தவன் யார்? எக்லோன். ஏகூத் எக்லோனிடம் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல வேண்டியது உண்டு என்று கூறினான்? ரகசியமான. உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு. யார் யாரிடம் கூறியது? ஏகூத் எக்லோனிடம்.
ஏகூத் கத்தியை ராஜாவின் உடலில் எப்பகுதியில் பாய்ச்சினான்? வயிற்றிற்குள். எக்லோனின் வயிற்றிற்குள் போன கத்தியை இழுக்க கூடாதபடிக்கு அதன் அழகை சுற்றி இருந்தது என்ன? நினம். ஏகூத் எங்கே எக்காலம் ஊதினான்? எப்பிராயீமின் மலையில். இஸ்ரவேலர்கள் மோவாபியரில் எத்தனை பேரை வெட்டினார்கள்? ஏறக்குறைய 10,000. வெட்டுண்ட மோவாபியர் எப்படிப்பட்டவர்களாயிருந்தார்கள்? புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய். ஏகூத்தின் நாட்களில் இஸ்ரவேலின் கீழ் தாழ்த்தப்பட்டது எது? மோவாப். ஏகூத்தின் காலத்தில் தேசம் எத்தனை வருஷம் அமைதலாயிருந்தது? 80 வருஷம். ஏகூத்துக்கு பின் எழும்பினவன் யார்? சம்கார். சம்காரின் அப்பா பெயர் என்ன? ஆனாத். சம்கார் பெலிஸ்தியரில் எத்தனை பேரை முறிய அடித்தான்? 600 பேர். சம்கார் 600 பெலிஸ்தரை எதினால் முறிய அடித்தான்? ஒரு தாற்றுக்கோளால். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.